போன சீசனில் வீக்கெண்ட் ஆனாலே போதும் விஜய் சேதுபதி சார் என்ன கேள்வி கேட்டாலும் எல்லாமே முத்து தான் காரணம், முத்து தான் பண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே முத்து சொல்கிற ஐடியா கேட்டு தான் எல்லாரும் வந்து எல்லா டாஸ்க்கும் பண்ணுவாங்க. இதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சீசனில் அதே மாதிரி சபரி கனி மேலே எல்லாரும் ஒரு பழியை தூக்கி போடுறாங்க. யார் இதெல்லாம் டிசைட் பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது பார்வதியும் கமருதீனும் எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபரியும் கனியும் தான் இது எல்லாத்துக்குமே காரணம், அவங்க தான் எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது கமருதீன் சொல்கிறது கூட நான் கொஞ்சம் ஏற்றுக்குவேன். ஏன்னா கமருதீன் வந்து அவரே பாவம் பாருவோட இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கிறாரு. அதை வந்து பார்வதி சொல்கிறாங்க, இவங்க என்னென்னா வாட்டர்மெலன் ஸ்டாரை ஃபுல்லாக கைக்குள்ளே வச்சுருந்தாங்க. கலையரசன் இவர் சொன்ன கூத்துக்கு ஆடிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது வந்து கமருதீன் லேட்டஸ்ட் அடிமை யார் அப்படின்னா கமருதீனோட கேமை ஸ்பாயில் பண்ணணும்னு கங்கனை கட்டிட்டு நிற்கிறாங்க. இவங்க வந்து அடுத்தவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலையாம். விஜய் சேதுபதி சார் கொஞ்சமாச்சும் இந்த சபரியோட எலிமினேஷனுக்கு பார்வதி செலிப்ரேட் பண்ணதை கேட்டாருன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா வந்து இங்கே என்னென்னா எல்லாருக்கும் சபரி மேலே பாசம் இருக்கோ இல்லையோ, சபரி மேலே பாசத்தை உண்டாக்கிடுவாங்க போல இருக்குது பாரு. ஏன்னா பார்வதியோட பிஹேவியர் அவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்குது. சபரி 24 ஹவர்ஸும் அவங்கள தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் அவங்க சபரி பற்றி தான் பேசுவாங்க, இல்லைன்னா கன்னியக்கா பற்றி பேசுவாங்க. இப்போ கன்னியக்காவை கூட கொஞ்சம் விட்டுட்டாங்க. ஏன்னா கன்னியக்கா இவங்களுக்கு போட்டியாக இருக்க மாட்டாங்கன்னு அவங்க உள் மனசில் நினைக்கிறாங்க. சபரி தான் இவங்களுக்கு மெயின் போட்டின்னு நினைக்கிறதுனால தான் இவங்க எப்பயுமே சபரியை டார்கெட் பண்ணுறாங்க. சபரி இல்லைனா நம்ம வின் பண்ணிவிடுவோம்னு அவங்க ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சுவலாக இங்கே சபரியை விடையும் பார்வை விடையும் திவாகர் தான் ஓட்ஸில் லீடிங்கில் இருக்காங்கங்கிறது அவங்களுக்கு தெரியல. அதுதான் மெயின் ப்ராப்ளம் நான் நினைக்கிறேன். ஸோ பாரு வந்து இப்படி சொல்லும்போது எனக்கு தெரிஞ்ச விஜய் சேதுபதி சார் நீங்கள் யாரையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலையா பாரு அப்படின்னு கேட்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். கேட்டாங்களோ இல்லையோ நமக்கு தெரியாது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய கமெண்ட்ஸ்